ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யாது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் சொசைட்டியில் செகண்ட் நோட்ஸு என்ன லெசன்னா சங்ககாலம் சம்மந்தமான லெசன்னு 6th வால்யூம் 3 யூனிட் 1 இருக்கக்கூடிய லெசன், சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடியது. அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நான் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். தமிழ் மீடியம் தனியாக பிடிஎஃப் இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் தனியாக பிடிஎஃப் இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ புக்கு உங்கள் கையில் இருக்குன்னா புக்கில் படிச்சுட்டு இதை பார்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக் இல்லாதவங்க டேரெக்டாக இதை பிரிண்ட் அவுட் எடுத்து அப்படி படிச்சுக்கோங்க. குறுநில மன்னர்கள் பொறுத்தளவுக்கும் ஆய், வேளிர் மற்றும் கிளார். வேளிர் பொறுத்தளவுக்கும் சுதந்திரமான குறுநில மன்னர்கள். ஆய் அப்படிங்கிறது ஆயர்லேருந்து வந்திருக்கும். அந்திரன், திதியன், நன்னன்கிறது ஆய் மன்னர்கள். கடையேழு வளர்கள் பொறுத்தளவுக்கு பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான், நல்லி. கிளாருங்கிறது கிராம தலைவரை குறிக்கும். அரசாட்சி பொறுத்தளவுக்கும் பரம்பரையானது, அதாவது மன்னர்கள் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த தலைமுறையில் வருவாங்க. அரசர் கோன் அழைக்கப்பட்டார். வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன் மற்ற பட்டங்களும் இருந்தது. முடிசூட்டு விழாக்கு அரசு கட்டில் ஏறுதல் முடிசூட்டு விழான்னு அழைச்சாங்க. பட்டத்து இளவரசருக்கு கோமகன்னு பேர். இதே அவரோட இளையோருக்கு பார்த்திங்கன்னா இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரன்னு பேர். மன்னர் தினசரி அரசவையை நடத்தி வழக்கை தீர்த்து வைப்பார். இறை எனப்படும் நிலவரி தான் முக்கிய வருவாயாக இருந்தது. இதை தவிர சுங்கவரி, கப்பம், தண்டம் வசூலிக்கப்பட்டது. அரசர்களும் வீரர்களும் வீரக்கலல் அணிஞ்சிருப்பாங்க. புறமுதுகில் காயம் ஏற்பட்டால் அதை அவமானமாக கருதுனாங்க. அதுக்கப்புறமா சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து உயிரும் அழைச்சிக்கிட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் சபை பொறுத்தளவுக்கும் அரசரோட சபை அரசவைன்னு அழைக்கப்பட்டுச்சு. ஸோ மற்ற அமைச்சர்கள், புலவர்கள்லாம் அதில் இருந்தாங்க. அரியணைன்னு அழைக்கப்பட்ட ஆசனத்தில் தான் அமர்வது தான் அரசரோட வழக்கம். அரசரோட 5 கடமைகள்: கற்றலை ஊக்குவித்தல், சடங்கு செய்தல், பரிசு வழங்குதல், மக்களை பாதுகாத்தல், குற்றவாளிகளை தண்டித்தல். 5 குழு, எண்பேராயம்னு 2 குரூப் இருந்தது. 5 குழுனா 5 பேர் கொண்ட குழு, எண்பேராயம்னா 8 பேர் கொண்ட குழு. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து படை பொறுத்தளவுக்கும் 4 பிரிவுகள்: காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை. படையோட தலைவர் தானை தலைவர்னு அழைக்கப்பட்டார். ஆயுதங்கள் பார்த்திங்கன்னா வாள், கேடயம். தோமாரம்ங்கிறது எரியூட்டி. அடுத்து ஈட்டி, வில்லம்பு. தோமரம்ங்கிறது தூரத்தில் இருந்து எதிரிகளை நோக்கி எறியப்படும் ஏவுகணை மாதிரி உள்ள ஒரு விஷயந்தான், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து ஆயுதத்தை வைக்கப்படும் இடத்துக்கு படைக்கோட்டின் பேர். போர் முரசு கடவுளாக கருதப்பட்டுச்சு. சட்டம் மற்றும் நீதி பொறுத்தளவுக்கும் மேல்முறையீட்டுக்கான இறுதி அதிகாரம் மன்னர்கிட்ட தான் இருந்தது. தலைநகரத்தில் நீதிமன்றம் அவைன்னு அழைக்கப்பட்டது. கிராமப்புறங்களில் உள்ளது மன்றம்னு அழைக்கப்பட்டுச்சு. திருட்டு வழக்குக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இது இல்லாமல் உங்களுக்கு கடுமையான தண்டனைகள் சங்க காலத்தில் இருந்தது. தலை துண்டித்தல், உடலின் உறுப்புகளை துண்டித்தல், இந்த மாதிரி இதெல்லாம். உள்ளூர் நிர்வாகம் பொறுத்தளவுக்கும் மண்டலம்னு அழைக்கப்பட்டுச்சு. மொத்த ஆட்சி பகுதியை மண்டலம் நாடாக பிரிக்கப்பட்டுச்சு. நாடு கூற்றமாக பிரிக்கப்பட்டுச்சு. ஊருக்கு பேரூர்ங்கன்னா பெரிய ஊர், சிற்றூர், மூதூர்னு அழைச்சிருப்பாங்க. ஸோ இது மூதூர், இது மட்டும் மதிக்கும். அடுத்து பட்டினம்ங்கிற கடற்கரையோர நகரம். புகாருங்கிறது துறைமுக நகரம். சங்க காலத்தில் உள்ள முக்கிய நகரம்னு பார்த்திங்கன்னா புகார், உறையூர், கொற்கை, மதுரை, முசிறி, வஞ்சி, கரூர், காஞ்சி. நிலம் பொறுத்தளவுக்கு 5 வகையாக இருக்குது: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஸோ இந்த பர்டிகுலர் டேபிள் இம்பார்ட்டண்ட்டு. இதோட கடவுளை வச்சு நிறைய டைம் கொஷின் கேட்டிருக்காங்க, தொழிலை வச்சு கேட்டிருக்காங்க. குறிஞ்சின்னா வேட்டையாடுதல், முருகன் கடவுள். முல்லைனா ஆணிரை மீத்தல், மாயன் கடவுள். மருதம் பார்த்திங்கன்னா வேளாண்மை, இந்திரன். அடுத்து நெய்தல், மீன் பிடித்தல், உப்பு விலை உற்பத்தி, வர்ணம் தான் கடவுள். பாலையில் பார்த்திங்கன்னா வீர செயல்கள் புரிகிறது, கொற்றவை. அதே மாதிரி நிலமும் பார்த்துக்கோங்க. குறிஞ்சினா மலை சார்ந்த இடம், முல்லைனா காடு, மருதம்னா வயல், நெய்தல்னா கடல், பாலைனா வறண்ட நிலம். மருத நிலத்தை மென்புலம்னு சொல்லுவாங்க, நன்சை. அது இல்லாத மற்ற நாளுமே பார்த்திங்கன்னா புன்சை. பெண்களின் நிலையை பொறுத்தளவுக்கும் எந்த தடையும் கிடையாது, சுதந்திரமாக இருந்திருப்பாங்க. திருமணம் சொந்த விருப்பமாக இருந்திருக்கும். கற்பு உயர்ந்த நற்பண்பாக இருந்திருக்கும். சமப்பங்கு, சொத்தில் சமப்பங்கு அந்த காலத்தில் இருந்தது. சங்ககால பெண்பார் புலவர்கள் பார்த்திங்கன்னா ஔவையார், வெள்ளிவிதியார், காக்கை பாடினியார், ஆதிமந்தையார், பொன்முடியார். மதம் சார்ந்த நம்பிக்கையை பொறுத்தளவுக்கும் முதன்மை தெய்வம் முருகன், சேயோன்னு அழைக்கப்பட்டார். இது இல்லாமல் மற்ற தெய்வங்கள் சிவன், மாயோன், வருணன், கொற்றவையில் இருந்தாங்க. நடுக்கல் வழிபாடு அந்த காலத்தில் இருந்தது. பௌத்தம் சமயமும் இருந்தது. வட இந்தியாவில் இந்த மாதிரி சாதி தமிழகத்தில் இல்லை. வர்ணாசிரம அமைப்பு, தொழில் சார்ந்த சாதி அமைப்பு தென்னாட்டில் தாமதமாக தான் வந்துச்சு. வடநாட்டை காட்டிலும் லேட்டராக தான் வந்துச்சு. வீரக்கலல், நடுக்கல் வழிபாடு.
போர்க்காலத்தில் மரணமுற்ற வீரர்கள் மேலே பெரும் மரியாதை கொண்டிருந்தாங்க. போரில் மரணமடைந்த வீரர்களின் நினைவு போற்றும் விதமாக நடுக்கல்கள் நடப்பட்டிருக்கும். உடை பொறுத்தளவுக்கும் மஸ்லின், பட்டு, மெல்லிய பருத்தி ஆடை இதெல்லாம் வந்து பணக்காரர்கள் செல்வந்தர்கள் அணிஞ்சாங்க. பொதுமக்கள் வந்து பருத்தி ஆடை அணிஞ்சிருப்பாங்க. கலிங்கம்ங்கிற ஆடை சங்க காலத்தில் இருந்திருக்கும். இது பார்த்திங்கன்னா பாம்பின் தோலை விட மென்மையான ஆடையாக இருந்திருக்கும். அதோட இது ஆபரணங்கள் அணிஞ்சிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே. தங்கம், வெள்ளி, முத்து, கற்கள், சங்கு இதெல்லாம் வந்து நறுமண வாசனை திரவியங்களை மக்கள் விரும்பியிருப்பாங்க. கலை பொறுத்தளவுக்கும் மேளம், புல்லாங்குழல், யாழ் இதற்கான குறிப்புகள்லாம் இலக்கியங்கள் இடம்பெற்றிருக்கும். கரிகாலன் வந்து 7 இசை சுர புலமை பெற்றதுனால 7 இசை வல்லான்னு அழைக்கப்பட்டாங்க. பாடும் பாணர்களை பாணர்னும் விரலியர் என்றும் கருதியிருப்பாங்க. கணிக்கையருங்கிறது நடனமாடு கொடுங்க. அடுத்து கூத்து பார்த்திங்கன்னா நாட்டுப்புற நாடகம், கலாச்சார நடைமுறையில் இருந்திருக்கும். முத்தமிழ் இயல் இசை நாடகம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.